கார் இஸ் அ மேல் திங். 5 வயசுல ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்குறதுல இருந்து 50வது வயசுல 5வது கார் வாங்குற வரைக்கும் இட் இஸ் இந்த மேல் டிஎன்ஏ. பட் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கார்ஸ்ல பைக்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்டே வராதான். ஹானஸ்ட்லி நான் கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். நேச்சுரலாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது போலன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு நீங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் கிஃப்ட் பண்ணுவீங்களா? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா கார் ஓட்ட சொல்லி கொடுத்த மாதிரி ஏதாவது சின்ன வயசு ஞாபகம் ஏதாச்சும் இருக்கா? அவங்க அதை விருப்பப்பட மாட்டாங்க, அவர் அவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஆசையே இருந்திருந்தா கூட சின்ன வயசுல இருந்து இதை நம்ம சொன்னா நம்மள என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்பட்டு மறைச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாதுன்றது மட்டும்தான் உண்மை. மேல் டாமினேட்டடா இருக்க இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில உமன் ஆர் நாட் இன்கேப்பபிள், தே ஆர் அண்டர் ரெப்ரசன்டட். ஏர்லி 1900s வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உமன் வர் நாட் அலவுட். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல உமனோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வென்ஷனோடைய முக்கியத்துவத்தை மறைச்சும் மறுத்தும் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஒருத்தங்களை ஒரு விஷயத்த செய்ய விடாம பண்ணிட்டு அவங்களுக்கு அது வரலையே, அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? திஸ் நீட்ஸ் டு பி ஸ்டாப்ட். இதுல இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஈவன் பொண்ணுங்களே கார்ஸ் பைக்ஸ் இதெல்லாம் பசங்களுக்கானது, இது நமக்கானது கிடையாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அப்சல்யூட்லி நாட். யூ வேர் நெவர் கிவன் அ சாய்ஸ். இந்த சமுதாயம் உங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுத்ததே கிடையாது. கார்ஸ் பைக்ஸ் இதெல்லாம் பீக் ஆஃப் த ஹியூமன் இன்வென்ஷன். மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மொபிலைசேஷன் ஃபேக்டர். ஒரு வாழ்க்கையோட தரத்துல இருந்து வாழ்வாதாரம் வரைக்கும் ஃப்ரீடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. யூ கேனாட் சே நோ டு தட் அண்ட் யூ ஷுட் நாட் சே நோ டு தட். காலேஜ் போறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட லிஃப்ட் கேட்கற வரைக்கும் never ever accept the term passenger princess. உங்களுக்கு கொடுத்த இடம் passenger seat. Never accept that. Hold your dignity, hold your respect and hold the steering wheel for the first time in your life and welcome to the world. And இதெல்லாம் விட முக்கியம், நீங்க கத்துக்கிட்ட மாதிரி உங்களை மாதிரி இருக்க மற்ற பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. மற்ற எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் அதுல ஜாஸ்தி இருக்கு. என்னோட ஆடியன்ஸ் மோஸ்ட்லி மென் ஆடியன்ஸ். அவங்க இதை எந்த அளவு ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் டீப் இன்சைட் மை ஹார்ட் ஐ பிலீவ் இந்த டைம் பசங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன். பிகாஸ் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சொசைட்டில ரியல் சேஞ்ச் வர சான்ஸே கிடையாது. உங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டுகெதர் we can make a change. Definitely.